ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நல்ல ஒரு கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு நல்ல பையிங். ஸோ பை ஆகி பார்த்தீங்க அப்படின்னா, ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகி தான் க்ளோசிங் வச்சிருக்காங்க. இன்னைக்கு மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு காரணம் ஹெச்டிஎஃப்சியோட சைட்வேஸ் அண்டு ஆக்சிஸ் பேங்கோட சப்போர்ட் தான். பட் வந்து கோட்டக் வந்து நான் சப்போர்ட் பண்ணல. ஸோ ஓவராலா வந்து நெறைய ஹெவி வெயிட்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாதனால இன்னைக்கு மார்க்கெட்டால அந்த 22,500 இந்த பிரேக் 520 பிரேக் பண்ண முடியல. ஸோ கீப் ஆன் இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, 22,520 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆக போகுது. இன்னைக்கு ஃபிளாட் ஓப்பனிங் தான் நான் எதிர்பார்க்குறேன். சப்போர்ட் லெவல் 22,300 அப்படிங்கிறது வந்து கீப் ஆன் ஆக்ட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதே தான் இன்றைக்கும் கன்டினியூ ஆகும். ரெசிஸ்டன்ட் வந்து 22,520 இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட் வியாழக்கிழமை. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டி ஸோ அவன் வந்து அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோசிங். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காகவே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இது குட் சைன் தான். ஸோ இப்போதைக்கு 48,000 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க் நிஃப்டியும் ஆல் டைம் ஹையை அகைன் ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஐடி. ஸோ ஐடி வந்து நீ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் கேண்டில். பட் வந்து அவன் வந்து 35,300 பிரேக் பண்ணணும். இல்லைனா அந்த இடத்துலயே சைட்வேஸில் இருப்பான். அதை பிரேக் பண்ணால் தான் ஒரு அப்பர் மூவ் வந்து நல்லா கிடைக்கும். ஏன்னா ஐடி வந்து கண்டினியூஸ் ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்தது. ப்ராஃபிட் புக்கிங்கில் இருந்ததுக்கு இப்போ ஒரு சின்ன சைட்வேஸ் அப்படிங்கிறது ஒரு குட் சைன் தான். ஸோ இதுலேருந்து திரும்ப அப்பர் சைடு உடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ரிலையன்ஸ் வந்து இன்னைக்கு ஒரு செல்லிங் வந்தா இன்னைக்கு 1% இறக்கி விட்டான். ஸோ அதனால பெரிய லெவலில் எந்த மூவ்மெண்ட்டும் கிடைக்கல. ஸோ மைனர் சப்போர்ட் லெவலா 2,900 அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 2,836 வரைக்குமே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ரிலையன்ஸ். ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 5 நாளாவே கண்டினியூஸாக நல்ல ரேலி. ஸோ பார்க்கலாம் இது வந்து கண்டிப்பாக இந்த இடத்த பிரேக் இந்த ட்ரெண்ட் லைன் அதாவது 1524 வரைக்கும் போகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஸோ பார்க்கலாம் இன்னும் ஒரு 30 பாயிண்ட் அடிச்சிருச்சுன்னா செம்மையாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கான் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.